ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் அக்ரிகல் பேனல் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பெரிய டைப்பில் வர மாதிரி எல்சிடி டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பென்ட்ரைவ் போர்டில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஆடியோ ஃபார்மேட்டு, MP3 வேவ் ஃபார்மேட்டு, AMW, AMR அந்த மாதிரி எல்லா ஃபார்மேட்டும் சப்போர்ட் பண்ணக்கூடிய பென்ட்ரைவ் போர்டு. இதில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கேட்டிங்கன்னா, ஆன் ஆஃப் வந்துடும். வால்யூம் கண்ட்ரோலர் இதிலேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற என்கோடர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாஸு ப்ரியூ இது பார்த்தீங்கன்னா நம்ம இதிலேயே பட்டன் டைப்பில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிற மாதிரி. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிராண்டட் ஆம்பிளிஃபையரில் எப்படி நெக்ஸ்ட் பட்டன் ரொட்டேட் பண்ணோம்னா நெக்ஸ்ட் ஆகுமோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபோல்டர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மைக் ஆப்ஷன் இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் மோடு பார்த்தீங்கன்னா AUX, பென்ட்ரைவு, TF கார்டு மோடு சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக பட்டன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4.1 ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டில் ஆப்ரேட் ஆகக்கூடிய மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இதில் இன்வெர்டர் போர்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் 1 யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மேக்ஸ் 1 பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டில் ஆப்ரேட் பண்ணக்கூடியது. 4392 சரௌண்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். 40/40 ஆடியோ போர்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். சப்புக்கு பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் ஆடியோ யூஸ் பண்ணியிருக்கோம். பர் வாட் பார்த்தீங்கன்னா இதுக்கு 100 வாட் அவுட்புட் சப்போஸ் இருக்கிறோம். 50 வாட் சரௌண்டுக்கு 40/40 போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். 4392 ப்ளஸ் சப்புக்கு பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் ஆடியோ யூஸ் பண்ணியிருக்கோம். கீழே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா BT ப்ளஸ் சப்வூஃபர் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம், வெஸ்டர்ன் கம்பெனி. அதே மாதிரி ஹைடெக்கில் பார்த்தீங்கன்னா சரௌண்ட் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இது லேட்டஸ்ட் 407 டைப் பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையர் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பார்ட்டாக பிரிச்சுருக்கோம். ஒன்று பார்த்தீங்கன்னா பவர் ஆம்ப் செக்ஷனை கீழே தனியாக ஒரு போர்ட்டு மாதிரி ரெடி பண்ணி நாங்கள் அதில் ஃபிட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதில் சிங்கிள் டின் ஆப்ஷன் மட்டும்தான் மேலே இப்போ BS6ங்காட்டி சிங்கிள் டின் ஆப்ஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதனால் சிங்கிள் டின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு நாங்கள் இந்த மாதிரி ஒரே பேனலில் ரெடி பண்ணி பென்ட்ரைவ் போர்டு மாட்டி நம்ம அந்த சிங்கிள் டின் வரக்கூடிய இடத்துல மட்டும் நான் ஃபிட் பண்ணிவிட்டு இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்திங்கன்னா தனியாக ஒரு ரேக் மாதிரி ரெடி பண்ணி மாட்டியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா வேவ் ஃபார்மேட் சப்போர்ட் ஆகுங்காட்டி இதில் வேவ் ஃபார்மேட் ஃபைலில் பார்த்தீங்கன்னா MP3யோட 50 MB 65 MB அந்த மாதிரி தான் ஃபைல் ஃபார்மேட் வரும். அதனால் MP அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு ஆடியோவோட ரிசல்ட் நல்லா இருக்கணும் அப்படின்னு கஸ்டமர் கேட்டதுனால நாங்கள் இந்த போர்டை நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணி போட்டு கொடுத்துருக்கோம். மற்ற பென்ட்ரைவ் போர்டெலாம் பார்த்தீங்கன்னா வேவ் ஃபார்மேட்லாம் சப்போர்ட் ஆகாது. MP3 சப்போர்ட் ஆகும், AMR ஃபார்மேட் சப்போர்ட் ஆகும். இந்த மாதிரி 2 ஃபைல் மட்டும்தான் சப்போர்ட் ஆகும். இந்த பென்ட்ரைவ் போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா ஆடியோட குவாலிட்டி, அந்த வேவ் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா என்ன ரியல் சவுண்டு இருக்கோ அந்த சவுண்டு உங்களுக்கு டெலிவரி கொடுக்கும், ஆடியோ டெலிவரி கொடுக்கும். அதுக்காக நாங்கள் இந்த போர்டு ரெடி பண்ணி போட்டிருக்கோம். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நாங்கள் போட்டு பண்ணி காமிச்ச உடனே ரிசல்ட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. யாராவதுக்கு இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் வேணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். சப்போஸ் நாங்கள் ரிப்ளைக்கே பண்ணலைன்னா ஏதாவது ஒர்க்காக இருந்திருப்போம், கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை கொடுப்போம். கண்டிப்பாக இதனோட டெஸ்டிங் வீடியோ போடுறோம், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்குன்னு. அதனோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இயர்ஃபோன் யூஸ் பண்ணி கேளுங்க, அப்போ தான் அதனோட ஒரிஜினல் ரிசல்ட்டு கேட்க முடியும். ஏன்னா நம்ம நார்மல் மொபைலில் யூஸ் பண்ணுற ஸ்பீக்கர் அந்தளவுக்கு குவாலிட்டி காய்க்காது. ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி கேட்டு பாருங்கள், ரிசல்ட் என்னன்னு தெரியும்.